நம் நாட்டின் ஆட்சியாளர்களை தேர்வு செய்யக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் வெப்சைட்லயே இவ்வளோ பெரிய ஓட்டையா? இத்தனை நாட்களுக்கு முன்னாடி இந்த ஓட்டைகளை அடைக்காமல் ராகுல் காந்தி அவர்கள் தொடர் குற்றச்சாட்டு வைத்த பிறகு இந்த கரெக்ஷனை செய்திருக்கிறாங்க. இந்த கரெக்ஷனை ப்ரெஸ் ரிலீஸ் வைத்து மக்கள் மத்தியில சொல்லாமலே இந்த கரெக்ஷனை செய்திருக்கிறாங்களே, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன? ஆலன் சட்டமன்ற தொகுதியில இன்னும் பல எவிடன்ஸ் சிக்கி இருக்குது. அந்த எவிடன்ஸ் சார்ந்த முழு விபரத்தை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னா. இது அரசியல் களம். தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. இதற்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் வெப்சைட் எப்படி இருந்தது யாருக்குமே தெரியாம இப்போ தேர்தல் ஆணையம் வெப்சைட்ல ஒரு சில சேஞ்சஸை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப அந்த சேஞ்சஸை ஏன் மக்கள் மத்தியில சொல்லல? அதற்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன? இது ராகுல் காந்தி அவர்கள் போட்ட ஆட்டோ பாம் தான் காரணமா? ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்துல குற்றம் சாட்டி கொண்டிருந்தார் இல்லையா? அதற்கு பயந்துதான் இந்த கரெக்ஷனை மாத்தினாங்களா? இதெல்லாம் எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்வி. சரி, அந்த கரெக்ஷன்லாம் என்ன மாத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய சிஸ்டம் என்ன? இதனாலதான் ஓட்டர்ஸை டெலீட் பண்ணாங்களா? அதுவும் எப்படி டெலீட் பண்ணாங்க? அதற்கான ஆதாரங்கள்லாம் இப்ப சிக்கி இருக்குது. அந்த ஆதாரத்தை முதல்ல பார்க்கலாம். அதாவது இப்ப நான் ஒருத்தரை நீக்கணும் இல்லை சேர்க்கணும், இல்லை அவன் எனக்கு பிடிச்சவனா பிடிக்கலையா, அவன் என்ன ஊர் எதுவுமே எனக்கு தெரியல, ஆனால் இந்த பூத்தில் இவன் காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுவான் அப்படின்னு தெரிந்து கொண்டு அவனோட பேர், ஓட்டர் ஐடி கூட தேவையில்லையா, ஓட்டர் நம்பர் கூட தேவையில்லையா, அவனோட பேரு இந்த பூத்து நம்பர்னு போட்டாவே அவனோட டீட்டெயில்ஸ்லாம் வந்துடுது. அதில் ஃபார்ம் 7 ஒருத்தருடைய ஓட்டை டெலீட் பண்ணுறதுக்காக ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்ம். அதில் போயிட்டு அவன் டீட்டெயில்ஸ்லாம் போட்டு டீட்டெயில்ஸ்லாம் போடுகின்ற பொழுது நம்ம என்ன வைக்கணும்? இது உண்மையா அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணுறதுக்கு ஓடிபி, அதான் ஒன் டைம் பாஸ்வேர்டு அவனோட நம்பருக்கு போகும். ஓட்டர் ஐடியில் என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பருக்கு போகும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் 22ஆம் தேதி வரைக்கும், செப்டம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் தேர்தல் ஆணைய வெப்சைட் இப்படி தான் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இதுதான். அந்த ஓடிபியே போகாமல் ஃபார்மை சப்மிட் பண்ணா அவனோட ஓட்டு டெலீட் ஆகியிருக்கு. இதுதான் ஆலன் சட்டமன்ற தொகுதியில நடந்திருக்கும் அப்படின்னு எல்லாராலையுமே தெரிவிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஆதாரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம 100 போலி சிம்களை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒருத்தருடைய ஓட்டை டெலீட் பண்றதுக்கு அவங்க நம்பர்ஸ் தேவை, அவங்களுடைய வாக்காளருடைய ஃபோன் நம்பர் தேவை. அந்த ஃபோன் நம்பரை மாற்றுறதுக்கு புதுசாக இவங்களே ஒரு 100 போலி சிம்மை ரெடி பண்ணி ஃபார்ம் 7 ஓட்டை டெலீட் பண்ணுறதுக்கு ஃபார்ம் 8 வாக்காளர் படிவத்தில் எதனா கரெக்ஷன் இருக்குதா அந்த கரெக்ஷனை மாற்றுறது, அதில் தான் ஃபோன் நம்பரை மாற்றுவாங்க. உண்மையான ஒரு வாக்காளருடைய ஃபோன் நம்பரை இவங்களே மாற்றி அந்த நம்பருக்கு ஓடிபி போடுற மாதிரி போய் அந்த ஓடிபியை பதிவு பண்ணி தான் ஓட்டை டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆதாரமும் வெளிவந்திருக்கு. அதாவது முன்னாள் தேர்தல் ஆணையர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் என்ன சொன்னாரு? ஒரு நபரால ஒருத்தருடைய வாக்கை நீக்கவோ சேர்க்கவோ முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த ஒரு நபராலேயே தான் இத்தனை கோளாறுகளும் நடைபெற்று இருக்கிறதுக்கான ஆதாரம் இது. அதே மாதிரி முன்னாள் தேர்தல் ஆணையர் OP ராணாவத் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபோனை க்ளோன் பண்ணியிருக்கலாம், சிம் கார்டை க்ளோன் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எந்த சாஃப்ட்வேரும் பயன்படுத்தாமலே தேர்தல் ஆணையோட வெப்சைட்லேயே இந்த கோளாறு இருந்திருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் போச்சு. அதே மாதிரி கோபாலசுவாமி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை இந்த இன்கரெக்டை கண்டுபிடிச்சதே பூத் லெவல் ஆஃபீஸர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே தப்பு. பூத் லெவல் ஆஃபீஸர்லாம் யாரும் கண்டுபிடிக்கல. காங்கிரஸோடைய வேட்பாளராக போட்டியிட்ட, அதுவும் ஆலன் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட BR பாட்டில் அவர்கள் தான் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சாரு. இத்தனைய கிட்டத்தட்ட 5994 பேர் வேணும்னே நீக்கப்பட்டிருக்காங்கன்னு அவர் தான் கண்டுபிடிச்சாரு. அப்ப தேர்தல் ஆணையர் கவனக்குறைவா இருந்திருக்காங்களா, இல்லை என்ன டெக்னாலஜி இருக்குன்னு தெரியாம இருக்காங்களா, இல்லை தெரிஞ்சுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதுல நம்ம முன்வைக்கக்கூடியதா இருக்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் சொல்லியிருந்தாரு, ஒருத்தரோட ஒரு ஓட்டை டெலீட் பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கு இப்படிதான் டெலீட் பண்ணாங்கிறதுக்கு ஆதாரமும் சிக்கிடுச்சு. இப்ப தேர்தல் ஆணையம் இதெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது தேர்தல் ஆணையம் எதிர்கட்சி மாதிரி செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க.
தேர்தல் ஆணையங்கிறது அரசியல் அமைப்போடைய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு வெளிப்படைத்தன்மையாக சுதந்திரத்தன்மையாக இருக்கணும். காங்கிரஸ் தேர்தல் ஆணையத்துக்கு எதிர்கட்சி மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகளே குற்றம் சாட்டுறாங்க. அதுக்கு உண்மையான ஆதாரம் என்னன்னா, இப்போ காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஆலன் சட்டமன்ற தொகுதியில் இப்படி வாக்கு திருட்டு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லணும், அதை ப்ரூஃப் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு ஒரு போஸ்ட்டோ இல்லை கேள்வியை எழுப்பியிருக்கணும். ஆனால் அவங்க அந்த மாதிரி கேள்வி எழுப்பாமல் ஃபேக்ட் செக் பண்ணுறேங்கிற ஒரு பேரில் ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறதெல்லாம் பொய், இது எல்லாமே இன்கரெக்ட் டீட்டெயில்ஸ், இதெல்லாம் பேஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டை போடுறாங்க. அப்போ வாக்கு திருட்டு முதலாளி இதை சொல்லியிருப்பாரா, சொன்னதுனால போஸ்ட் போட்டாங்களான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகள் கேட்குற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க தேர்தல் ஆணையம். ஆலன் தொகுதியில் நீங்கள் தானே வின் பண்ணீங்க, இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தேர்தல் ஆணையத்தின் மீது தொடர் குற்றச்சாட்டு வைத்து கொண்டிருக்கிறாங்க. சிபிசிஐடி 18 முறை கடிதம் அனுப்பி அந்த ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் எந்த பதிலும் சொல்லலை. ராகுல் காந்தி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மட்டும் இது பொய் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போடுறாங்க. அப்போ சிபிசிஐடி கேட்கக்கூடிய ஆதாரங்களுக்கு பதிலளிக்காத தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு மட்டும் ஏன் பதிலளிக்கிறீங்க? கிட்டத்தட்ட அந்த 2 மணி நேரத்தில் அந்த போஸ்டர் ரெடி பண்ணி போட்டிருக்காங்களாமா. அப்போ இது எந்த விதத்தில் செயல்படுகிறாங்க, யார் சொல்லி செயல்படுறாங்க, யாருக்கு கைப்பாவையாக செயல்படுறாங்கிறதெல்லாம் உங்களுக்கே இதன் மூலமாக தெரிந்திருக்கலாம். இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வைக்கக்கூடிய இன்னும் முக்கியமான குற்றச்சாட்டுகளை நம்ம பார்க்கலாம். அதாவது 36 செகண்டில் 2 ஃபார்மை டெலீட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சாஃப்ட்வேர் பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு 4-5 எவிடன்ஸ் வச்சு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அது என்னென்ன எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டெப் ஒன்னா அவர் என்ன சொல்றாரு, வாக்காளருடைய நம்பர் இருக்கும்ல, ஃபோன் நம்பர், அதை மாற்றி ஃபேக் லாகின் பண்ணுறாங்க அப்படின்னு முதல் ஸ்டெப்பாக சொல்கிறாரு. 2வது ஸ்டெப்பாக என்ன சொல்கிறாருன்னா, ஃபேக் லாகின் பண்ணிட்டாலே போதும், அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட ப்ரூஃப்லாம் எடுத்து டெலிஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டா அவங்களோட ஓட்டர் ஐடி டெலீட் ஆயிரும். இது ஸ்டெப் 2ல் பண்ணுறாங்க. ஸ்டெப் 3 and 4 and 5ல் என்ன பண்ணுறாங்க, அந்த டெலிஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டோம்னா அதை யார் வெரிஃபை பண்ணணும், பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்லாம் வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இஆர்ஓ ஆஃபீஸர் அடுத்து வெரிஃபை பண்ணிட்டு அப்ரூவ் கொடுக்கணும். இதில் தான் ஒரு கரெக்ஷனே இருக்குது. என்னென்னா, இந்தியாவுடைய அரசியலமைப்பின் அமைப்பான தேர்தல் ஆணையமே ஒரு வாக்குகளை திருடுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்போது பிஎல்ஓ அதிகாரியும் இஆர்ஓவும் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் குற்றம் சாட்டுறாரு. இப்படியாகத்தான் ஆலன் சட்டமன்ற தொகுதியில் ஃபேக் லாகின் மூலமாக மொபைல் நம்பர்ஸை மாற்றி அவங்களோட டீட்டெயில்ஸை எடுத்து ஃபார்ம் 7 ஃபில் பண்ணி எந்த ஓடிபியுமே போகாமல் சாஃப்ட்வேர் எதுவுமே பயன்படுத்த முடியாமல் அத்தனை விஷயங்களிலும் தேர்தல் ஆணைய வெப்சைட்டே அவங்களுக்கு உதவி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் சிக்கியிருக்கக்கூடிய ஆதாரம். அப்போ எந்த சாஃப்ட்வேருமே பயன்படுத்தாமலேயே ஒரு நபரால் இன்னொருத்தருடைய வாக்குகளை நீக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படியாக எத்தனை பேரோட வாக்குகளை யார் யாரோட பேரில் வைத்து நீக்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் ஆதாரம் இருக்குது. அதாவது கோதாபாய் அப்படிங்கிற ஒரு நபரை மட்டுமே வைத்து அவங்க பேரில் ஒரு 12 பேரை டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கோதாபாய் அவர்கள்கிட்ட கேட்டால் இது எனக்கு தெரியவே தெரியாது, நான் பண்ணலை, அவங்க பண்ணவும் நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. அப்போ கோதாபாய் அவர்களோட டீட்டெயில்ஸ் எடுத்து இவங்க மூலமாக அவங்க, அதாவது 12 பேர் என்ன சொல்லி நீக்கியிருக்கிறாங்கன்னா, இவங்க கர்நாடகாவோட மாநிலத்தை சேர்ந்தவங்களே கிடையாது, வேற மாநிலத்தவங்க சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு கோதாபாயின் மூலமாக 12 பேரை நீக்கியிருக்காங்க. அதே மாதிரி எவிடன்ஸ் நம்பர் 2 என்னன்னா, சூரியகாந்த் அவர்களை அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட ப்ரூஃப்லாம் எடுத்து அவங்க மூலமாக 12 ஓட்டர்ஸை வித்தின் 14 மினிட்ஸில் டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆதாரமும் கிடச்சிருக்கு. எவிடன்ஸ் நம்பர் 3 என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாமே சாஃப்ட்வேர் ப்ராசஸ், சாஃப்ட்வேரில் ப்ரோக்ராமிங் செட் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 6 செகண்ட்ஸில் இத்தனை ஓட்டர்ஸை டெலீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ப்ரோக்ராமும் பண்ணியிருக்காங்க. அதுவும் சீரியல் நம்பர் 1, இந்த பூத்தில் சீரியல் நம்பர் 1 முக்கியமாக, இதுதான் முக்கியமான விஷயம், சீரியல் நம்பர் 1 இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணியிருக்காங்க. இதிலிருந்து முக்கியமான விஷயம் பார்க்கக்கூடியது என்னென்னா,
கிட்டத்தட்ட 6018 பேரை டெலீட் பண்ணாங்கல்ல, அதில் 27 பேர் மட்டும்தான் நாங்கள் வந்து வெளியூருக்கு போயிட்டோம், இறந்து போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணியிருக்காங்க, அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அவங்களையும் தாண்டி 5994 பேரை வேணும்னே திட்டமிட்டு போலி சிம்களின் மூலமாக, போலி நம்பர் மூலமாக அவங்களோட ஆதாரங்களை அவங்களுக்கே தெரியாம எடுத்து இவங்களின் பெயரில் இவங்களால் நீக்கப்பட்டாங்க அப்படின்னு நீக்கியிருக்காங்கிறது தான் இந்த விவகாரத்துல கண்டுபிடிக்கப்பட்ட முக்கிய ஆதாரங்கள். இதெல்லாம் செப்டம்பர் 22 வரைக்கும் ஈசி வெப்சைட்ல இந்த ப்ராசஸ் இருந்துச்சு. ராகுல் காந்தி அவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் அம்பலப்படுத்திட்டார் இல்லையா. தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி அவர்களுக்கு பயந்து சரணடைந்து விஷயத்தையே மாத்திட்டாங்க. அதாவது கரெக்ஷன் பண்ணணும், ஒருத்தருடைய பேரை கரெக்ஷன் பண்ணணும், அவங்களுடைய விவரங்களை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா எந்த ஓட்டர் ஐடியில் என்ன நம்பரை கொடுத்துருக்கீங்களோ அதே நம்பர் தான் ஆதார் கார்டுலேயும் இருக்கணும். அப்படியாக ஆதார் கார்டுக்கு இருக்கக்கூடிய நம்பருக்கு தான் ஓடிபி போகும். நீங்கள் கரெக்ஷன் பண்ணுகின்ற பொழுது அந்த ஓடிபி போடணும். போட்டதுக்கப்புறம் ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இ-சைன் அப்படிங்கிறது இப்போ கேட்குது. இப்போ கேட்ட இ-சைன் முன்னாடி கேட்கவே இல்லை. அப்போ அந்த இ-சைன் போட்டதுக்கப்புறம் தான் சப்மிட் பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் முன்னாடி இல்லை. அப்போ தேர்தல் ஆணையம் வெப்சைட்டில் கோளாறுகள் ஏற்பட்டிருக்கிறது. வாக்க திருடுறாங்க பாரு, அவங்களுக்கு உறுதுணையாக தேர்தல் ஆணைய வெப்சைட்டே இருந்திருக்குது. இந்த கரெக்ஷன்ஸை இவங்க யாருக்குமே தெரியாமல் செப்டம்பர் 22க்கு மேலே பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதை ப்ரெஸ் ரிலீஸ் வைத்து நாங்கள் இந்த கரெக்ஷனை பண்ணியிருக்கோம், மக்கள் மத்தியில் வந்து இதை சொல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி அவர்கள் இப்போ குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த கரெக்ஷன் மூலியமாகவுமே ஒரு சிலருக்கு வந்து இதாக இருக்கும். ஏன்னா ஆதார் கார்டில் ஒரு நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பரை வந்து இப்போ நம்ம பயன்படுத்துகிறோமா பயன்படுத்தலையான்னு தெரியல. ஏன் நானே வந்து ஆதார் கார்டில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், இப்போ அந்த நம்பரை வந்து நான் பயன்படுத்தணும்னானே எனக்கே தெரியல, வேறு நம்பர் வாங்கிட்டேன். இப்போ ஓடிபி கேட்டுச்சுன்னா அந்த ஓடிபிக்கு நான் எங்கே போவேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இதை வந்து தேர்தல் ஆணையம் தான் விளக்கமாக மக்கள் மத்தியில் ப்ரெஸ் ரிலீஸ் வைத்து நாங்கள் இந்த கரெக்ஷனை மாற்றிருக்கோன்னு சொல்லணும், ஆனால் சொல்லலை. அப்போ இத்தனை நாள் நடந்த வாக்கு திருட்டுகளுக்கு தேர்தல் ஆணைய வெப்சைட்டு தான் காரணமா? இத்தனை நாள் இதில் கரெக்ஷன் பண்ணாமல் இப்போ பண்ணியிருக்கிறீங்களே, இத்தனை நாள் உறுதுணையாக இருந்தீர்களா? இதெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அதனால் தேர்தல் ஆணையோட வெப்சைட்டு தான் இத்தனைக்கு காரணம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் தெல்ல தெளிவாக தெரிய வந்து விட்டது. அதனால் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க. மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.